சூரிய ஒளிவட்டத்தை ஆய்வு செய்யும் 2 செயற்கைக்கோள்களுடன் PSLV-C-59 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 4ஆம் தேதி ஏவப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சூரியனை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை விண்ணில் ஏவி வெற்றிகரமாக ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்ய 550 கிலோ எடை கொண்ட இணை செயற்கைக்கோளை 2 செயற்கைக்கோள்கள் உருவாக்கியுள்ளது. புரோபா 3 என்ற பெயரிடப்பட்ட இந்த செயற்கைக்கோள்கள் ஒன்றுக்கொன்று இணையாக 150 மீட்டர் தூரத்தில் நாள் ஒன்றுக்கு 6 மணி நேரம் பறந்து சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்யும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இப்படி 2 செயற்கைக்கோள்கள் இணையாக பறந்து ஆய்வு செய்ய அதில் லேசர், சோன் மற்றும் ரெப்லெக்டர் கருவிகளும் உள்ளன. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை மாலை 4:08 மணிக்கு PSLV-59 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள்களை இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்ணுக்கு ஏவுகின்றனர். இந்த 2 செயற்கைக்கோள்களையும் முதலில் குறைந்தபட்சம் 600 கிலோமீட்டர் தூரத்தில் அதிகபட்சம் 60,530 கிலோமீட்டர் உயரமுள்ள நீள்வட்ட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி பின்னர் இணை சுற்றுவட்ட பாதையில் இஸ்ரோ நிலைநிறுத்தும். செயற்கைக்கோள்கள் இணை சுற்றுவட்ட பாதையில் வந்தவுடன் மோதல் தவிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும். தரைக்கட்டுப்பாட்டு உதவி இல்லாமல் இந்த செயற்கைக்கோள்கள் மோதலை தவிர்த்து ஒன்றுக்கொன்று இணையாக பறப்பதை உறுதி செய்யும். சூரியனை பற்றிய ஆய்வுக்கு ஒரே செயற்கைக்கோள்களில் மிகப்பெரிய கருவிகளை பொருத்த முடியாது என்பதால் இந்த இணை செயற்கைக்கோள்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் தொலைதூர பொருட்களில் இருந்து வரும் மங்கலான சிக்னல்களையும் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.